இஸ்லாமிய மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக இப்பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். வசீலா தேடுதல் என்ற ஒரு விடயம். வசீலா தேடுதல் என்றால் இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் என்னவென்றால், நபிமார்களுடைய பொருட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பொருட்டால், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று அறியப்பட்டவர்களுடைய பொருட்டால் அவர்களுடைய கண்ணியத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பது, இதனை வசீலா என்று சொல்வார்கள். இதனையும் தாண்டி அந்த நல்லடியார்களிடத்திலே மரணித்தவர்களை அழைப்பதையும் அவர்களிடத்திலே தேவைகளை கேட்பதையும் வசீலா தேடுதல் என்ற அடிப்படையிலே அனுமதிக்கக்கூடிய ஒரு சாரார் முஸ்லிம்களிலே இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வசீலா என்ற சொல்லை என்ன அர்த்தத்திலே பாவித்திருக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசீலா என்பதை என்ன அர்த்தத்திலே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? இதனை நாங்கள் விளங்க வேண்டும். இன்று வசீலா என்று சொல்லிக்கொண்டு மரணித்தவர்களுடைய பொருட்டால் கேட்பதையும் மரணித்தவர்களிடத்திலே கேட்பதையும் வசீலா என்று சொல்கிறார்களே, இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று நாங்கள் ஆராய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 2 இடத்திலே வசீலா தேடுமாறு சொல்கிறார். வசீலா தேடுவதை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 35வது வசனத்திலும் சூரத்துல் இஸ்ரா 57வது வசனத்திலும் வசீலா தேடுமாறு ஏவிரான், வசீலா தேடக்கூடியவர்களை புகழ்ந்து சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதால சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வபதகு இலைஹில் வசீலா, அவனிடத்திலே நீங்கள் வசீலாவை தேடுங்கள், அவனிடத்திலே நீங்கள் வசீலாவை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, உலாயிகல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அவர்களுடைய ரப்பிடத்திலே வசீலா தேடக்கூடியவர்கள். வசீலாவை தேடக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வசீலா தேடுதல் என்றால் இன்று எமது சமூகம் விளங்கி இருக்கக்கூடிய வசீலாவையா இங்கே அல் குர்ஆன் சொல்கின்றது, அல்ல வேறொரு வசீலாவை இந்த குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றதா? முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்த தஃப்சீர் கலை அறிஞர்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள்? இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஃபஸ்ஸிரீன்களிலே மிக முக்கியமான ஒருவர், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர். அவர்கள் சொல்கிறார்கள், ஐ தகர்ரபு இலைஹி பிதாஅத்திஹி, வசீலா தேடுங்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு நெருங்குங்கள், அவனுடைய பொருத்தத்தை தேடி அமல் செய்யுங்கள். எனவே வசீலா தேடுதல் என்றால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பது, தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற அமல்களை சரியா நிறைவேற்றுவது, அல்லாஹ் என்னென்ன இபாதத்துகளை நமக்கு காட்டி தந்திருக்கின்றானோ அவைகளை சரியான முறையிலே செய்வதுதான் வசீலா. வசீலா என்றால் என்ன அர்த்தம் என்றால் நெருங்குதல். நெருங்குவதற்கான ஒரு சாதனத்துக்கு தான் வசீலா என்று சொல்லப்படுகின்றது. அரபு பாஷையில வசீலாண்டா ஒரு சாதனம், போக்குவரத்து சாதனம் என்கிறது போல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாதனங்கள் இருப்பது போல அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சாதனங்கள்,
அல்லாஹ்வை எதை கொண்டெல்லாம் நெருங்க முடியுமோ அது அனைத்தும் வசீலா. சதகா கொடுப்பது வசீலா, பள்ளிவாசலுக்கு நேரத்தோட வருவது வசீலா, இந்த ஜும்ஆ பிரசங்கத்துல அதை செவிதாத்து கேட்பது ஒரு வசீலா. எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களாக அல்லாஹ் எவைகளுக்கெல்லாம் கூலி வழங்குகிறானோ, எவைகளுக்கெல்லாம் நன்மையை தருகிறானோ அது வசீலா. அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை தேடுங்கள்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து சொல்லும்போது வஹாதல்லதி காலஹு ஹாஉலாஇல் அஇம்மா, இந்த இமாம்கள் எல்லாருமே முன்னால சென்ற அஇம்மாக்கள் இமாம்கள் எல்லோரும் இந்த வசீலாவுக்கு கொடுத்த விளக்கம், அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்து அல்லாஹ்வுக்கு நெருங்குவது என்ற அந்த விளக்கம் இருக்கின்றதே, அதிலல்லாஹ் ஹிலாஃப பைனல் முஃபஸ்ஸிரீன ஃபீஹி, முஃபஸ்ஸிரீன்களுக்கு இடையிலே இதிலே கருத்து வேற்றுமை கிடையாது. இதுதான் இந்த ஆயத்துக்கான விளக்கம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருங்கும் போதெல்லாம், இபாதத்துகளை செய்யும் போதெல்லாம், அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ளும் போதெல்லாம் அவனுடைய தரஜா அல்லாஹ்விலே கூடுகின்றது, அல்லாஹ்விலே அவன் நெருங்குகிறான். வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொரு மனிதர்களும் செய்த அமல்களின் காரணமாக அல்லாஹ் சுவனத்திலே பல தரஜாக்களை, பல படித்தரங்களை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹி, ஒரு அடியான் என்னிடத்திலே நெருங்க வேண்டும் என்றால் நான் அவனுக்கு கடமையாக்கிய அந்த கடமைகளை செய்வதினூடாக நெருங்குவதை போன்று வேற எதனை கொண்டும் அவன் நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய கடமைகளை முதலாக செய்யும், அதுக்கு பின்னால வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், நவாஃபில்கள் சுன்னத்தான அமல்களை, மேலதிகமான அமல்களை செய்வதன் மூலமாக அடியான் என்னிடத்திலே நெருங்கிக் கொண்டே இருப்பான். எது வரையிலே என்றால் ஹத்தா உஹிப்பஹு, அவனை நாம் விரும்பும் வரையில, அல்லாஹ்வுடைய மஹப்பத் வரும் வரையில அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருப்பான். பாவங்களை கண்டா தூரமாய் கொண்டிருப்பான். அல்லாஹ் மிக விருப்பமானவனாக அவனுடைய உள்ளத்திலே மாறிவிடும். அதுக்கு பின்னால் ஃபஇதா அஹ்பப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, ஒரு அடியான அல்லாஹ் விரும்பிட்டானடா அவன் கேட்கக்கூடிய செவி புலனாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுவேன். அப்படி என்றால் அல்லாஹ் மனிதனாக மாறிவிடுவது என்பதல்ல, இந்த மனிதனுடைய காதால் கேட்கக்கூடிய எதுவும் அல்லாஹ் விருப்பமில்லாதை கேட்க மாட்டான். அவன் பார்க்கக்கூடிய பார்வைகள் எதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாதை அவன் பார்க்க மாட்டான். அவன் கையினால் ஒன்றை பிடித்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கின்றதா என்று பார்ப்பான். அவன் நடந்து சென்றாலும் இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா என்று பார்ப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய கையாக காலாக மாறுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்று உலமாக்கள் விளக்கம் கூறுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்காக என்னென்ன அமல்களை செய்கிறானோ அது வசீலா. இந்த வசீலாவை அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலியுறுத்தி கூறுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை விளங்கி செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.